ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஆசாமி ஒருத்தர் ஒரு காடு மலை ஆறு எல்லாம் கடந்து வர்றார். யாரை பார்க்கன்னா ஒரு ஜென்குருவை பார்க்க. அந்த காலத்தில் பஸ் வசதி வண்டி கிண்டிலாம் கிடைக்காதுல்ல. எல்லாருமே நடந்து தான் போவாங்க. எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போவாங்க. கொஞ்சம் வசதி இருக்கவங்க குதிரை வண்டிலாம் வச்சுருப்பாங்க. மாட்டு வண்டி குதிரை வண்டிலாம் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் நடந்து தான் போவாங்க. அப்போ அவர் ரொம்ப தூரம், இப்போ நம்ம இதில் ஏகப்பட்ட கிலோமீட்டர் மைல் கணக்காக நடந்து வர்றார். காடு மலையெல்லாம் கடந்து வர்றாரு அந்த ஜென்குருவை பார்க்க. அதே மாதிரி ஆசிரமத்துக்கு வந்துட்டார். வந்தால் நிறைய சிஷியர்கள், நிறைய சீடர்கள் இருக்காங்க. வந்தோடனே அவரை வெல்கம் பண்ணி அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அவரை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அந்த சீடர்கள்லாம். இவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார். எதுக்காக குருவை பார்க்க வந்தாருனாலே மறந்துட்டு உட்காந்து பேசுகிறாரு. நான் அப்படி வந்தேனாக்கும், நான் இப்படி வந்தேனா, இந்த மலையை கடந்து வந்தேன், இந்த ஆற்றுல நீந்தி வந்தேன், நான் இப்படி கதை 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 பேசுகிறார். ஜென்குரு பார்க்குறார். ஜென்குரு மைல்டாக மெதுவாக ஒரு புன்முறுவல் பூத்துட்டு போயிட்டார். சிஷியர்கள்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டாங்க. எல்லாம் ரவுண்டாக. இப்போ யாராவது கதை சொன்னால் எல்லோரும் சுற்றி உட்காந்து கேட்போம் தானே, அதுபோல் எல்லாரும் உட்காந்துட்டு அவர்கிட்ட கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீடர்கள்லாம் கதை சொல்கிறாரு. சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்படி கதை சொல்கிறாரு. அப்புறம் நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திருக்கிறார். காலையில் எழுந்திரிச்சு நேராக ஜென்குருட்ட போகிறார். குருவுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு, குருவே, நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னா, எனக்கு ஞானம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஞானம் வேணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியாட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது குருக்கள் இருந்தால் கூட சொல்லுங்கள். நான் எப்பேற்பட்டாவது போய், எவ்வளோ கஷ்டப்பட்டாவது போய், நான் போய் ஞானத்தை அடையணும், ஞானத்தை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வந்த ஆசாமி. ஜென்குரு என்ன பண்ணுறாரு, இல்லைப்பா, என்னோடய மோதிரத்தை ஒன்றை காணோம், நான் தேடிட்டுருக்கேன், எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல, நீயும் வா, சேர்ந்து தேடலாம், தேடி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோ, உனக்கு அதுக்கப்புறமேட்டு ஞானத்தை பற்றி உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு இவர் வேகமாக அந்த மோதிரத்தை தேடுறாரு. எல்லா இடத்தையும் உருட்டி பரட்டி போட்டு தேடுறாரு. மோதிரத்தை காணோம். ரொம்ப நேரமாக தேடுறாரு. உடனே ஜென்குருட்ட சொல்கிறாரு, என்ன குருவே, நான் இவ்வளோ நேரம் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், மோதிரத்தை காணோம், நீங்கள் எங்கே தான் போட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜென்குரு சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைப்பா, காலையில் குளிக்கிறதுக்கு ஆற்றங்கரைக்கு போனேன், ஆற்றுக்கு போனேன்னா குளிக்கும்போது மோதிரம் தண்ணியோடு போயிடுச்சு அப்படின்னு குரு சொல்கிறார். இவருக்கு எவ்வளோ கோவம் வரும். என்ன குருவே, எங்கேயோ காணா போட்டுட்டு ஆற்றுல போய் காணா போட்டு இங்கே வீட்டில் தேடிக்கிட்டு இருக்கீங்க, நானும் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு. எங்கே போய் தேடுறது, போட்ட இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் குரு சொல்கிறாரு, அதே தான், ஞானன்றது உனக்குள்ளே தான் இருக்குது, அதை விட்டுட்டு நீ ஊர் ஊராக போய் ஞானம் எங்கே இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஊர் ஊராக போகிறது, ஒவ்வொரு குருவாக பார்க்குறது, அதெல்லாம் தேவையில்லை. ஞானம் உனக்குள்ளே தான் இருக்குது, அது நீ தான் கண்டுபிடிக்கணும், உனக்குள்ளே இருக்க விஷயத்தை நீ தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மோதிரத்தை பேர் ஆற்றுல தொலைச்சி நீங்கள் தேடுற மாதிரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஞானன்றது உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றார். அப்புறம் தான் அந்த வந்த ஆசாமிக்கு புரிஞ்சது. குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓகே சொல்லிட்டு அவர் போகிறார். அது மாதிரி நமக்குள்ளே இருக்க விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு மட்டும் தானே தெரியும். நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எப்பேற்பட்ட ஆள், நம்ம மற்றவங்ககிட்ட உண்மை பேசுகிறோமா பொய் பேசுகிறோமா, நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது, மற்றவங்க மேலே கோபமாக இருக்கோமா, எல்லாமே நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. மற்றவங்க மேலே கோபமாக இருப்போம், ஆனால் நம்ம ஈன்னு சிரிச்சிட்ருப்போம். அப்படி தானே, நமக்குள்ளே இருக்க எந்த விஷயமும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரியா, அது மற்றவங்கள போயோ எங்கேயும் போயோ கண்டுபிடிக்க முடியாது தானே. அதனால் இது அதுக்காக தான் சொல்கிறாங்க, தியானம்லாம் அதுக்கு தான் வர்றது. ஒரு அமைதியாக இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிறது. சரியா, அது ரொம்ப நல்ல விஷயம். இங்கே குட்டி பிள்ளைலேருந்தே அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஆச்சி நாளைக்கு வேறொரு குட்டி கதையோட வரேன்.